வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தாவேக ஆட்சி வந்த வேகத்தில் படுபாதாளத்திற்கு சென்றுவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேக அரசு சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் உடலை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. வீடு கட்டும் திட்டத்தில் பெயரை மாற்றிவிட்டு வீடுகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைத்து விட்டது என திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் தன் மேஜையில் உள்ளதாக முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. தமிழகத்தில் அன்றாடம் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என்று பதவியேற்றிருக்கும் தாவேக அரசு ஊழல் செய்த யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக முன்னாள் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்பு மீது ஏவுகணை தாக்குதல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் குற்றச்சாட்டுக்கு ஈரான் நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் உரையாற்றினார். அப்போது பெரம்பூரில் 300 கோடி ரூபாயில் 400 படுக்கை கொண்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செவிலியர் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என்றும் 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் பால் உற்பத்தியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலை உயர்த்துவது அரசின் கடமை என்றும் ஆவின் பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 470 கோடி ரூபாயில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் 5 மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் மக்கள் பணியை தொய்வின்றி தொடர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாயும் ஓர் உதவியாளரை நியமித்து ஊதியம் தர மாதத்திற்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தாவேக ஆட்சி வந்த வேகத்தில் படுபாதாளத்திற்கு சென்றுவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை விவாதிக்க மறுத்ததால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சட்டமன்றத்தில் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர் தொடர்பான கவன ஈர்ப்பை விவாதத்திற்கு ஏற்க மறுப்பதாக தெரிவித்தார். தமிழர்களை காப்போம் என்று சொல்லும் தாவேக அரசு சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் உடலை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். எந்த அளவுக்கு வேகமாக தாவேக ஆட்சி வந்துள்ளதோ அதே வேகத்தில் படுபாதாளத்திற்கு சென்றுவிடும் என்று குறிப்பிட்டார். துப்பாக்கி சூட்டில் தமிழக மீனவர் உயிரிழப்பு குறித்து பேசும்போது தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிரிப்பதாக தெரிவித்தார். 3 மீனவர்கள் உடல் 1 வாரமாக தமிழகம் கொண்டு வர முடியாமல் தவிப்பதாக கூறினார். முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் தன் மேஜையில் உள்ளது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி பேசியபோது வீடு கட்டும் திட்டத்தில் பெயரை மாற்றி விட்டு வீடுகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைத்துவிட்டது என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த் வீடு கட்டும் திட்டத்தில் பல தவறுகள் நடந்துள்ளது என திட்டவட்டமாக தான் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அலுவலர்கள் தவறு செய்வதால் திட்டத்தை நிறுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கான இழப்பை குறைக்க உதவும் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் பேசிய போது முந்தைய ஆட்சியில் 3 துறைகளை ஆய்வு செய்துள்ளதாகவும் ஊழல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் தன் மேதையில் உள்ளது என்றும் கூறினார். மக்களிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தனக்கு தெரியும் என்று தெரிவித்தார்.
சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி பேசியபோது தான் அன்பாக, அக்கறையாக, ஆசையாக பேசியதால் தான் மக்கள் தன்னை 7 முறை வெல்ல வைத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அன்றாடம் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை வண்ணாரப்பேட்டை தங்கசாலை மேம்பாலம் அருகில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் பொதுமக்கள் தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள பதற்றத்துடன் ஓடியதாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காணொலி காட்சிகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களில் மட்டும் காஞ்சிபுரம் அருகே இரட்டை கொலை, திருப்புவனம் அருகே இளைஞர் குத்தி கொலை, நெய்வேலியில் இளைஞர் வெட்டி கொலை, திருப்பூர் அருகே வடமாநில இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொலை என தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்றும் சொல்லும் அளவிற்கு தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலை சந்தி சிரிக்கும் அளவிற்கு சென்றிருப்பது மிகுந்த கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். இப்படி தமிழகம் பதற்றமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் தாவேக அரசும் அதன் முதலமைச்சரும் தங்களது முதல் 100 நாள் அலங்கோல ஆட்சியை சாதனையாக அறிவித்து பல கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பது கால கொடுமையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக மக்கள் அச்சமின்றி பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என தாவேக அரசையும் முதலமைச்சர் ஜோசப் விஜயும் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக கண்டனம் தெரிவிக்கவும், சிபிஐ விசாரணை கோரவும் தமிழகத்திற்கு உரிமை இல்லை என கூறிய கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு சார்ந்த சிக்கல் என்று கூறுவதே இந்த விவகாரத்தை திசை திருப்பும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக உண்மையை மூடி மறைக்க கர்நாடக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக அரசு நியாயமான நடவடிக்கை எடுக்கும் என்று இனியும் நம்பிக்கொண்டிருப்பது தவறு என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தியுள்ளார். ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என்று பதவியேற்றிருக்கும் தாவேக அரசு ஊழல் செய்த யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக முன்னாள் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களின் நிதியில் கடந்த 2023-2026 ஆண்டு காலகட்டங்களில் 107 கோடியே 94 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக மயிலாடுதுறை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 10 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பது தணிக்கையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். திட்டங்களை செயல்படுத்தாமலேயே போலி பில்களை தயாரிப்பது, வங்கி கணக்குகளை முறைகேடாக பயன்படுத்தி பண பரிவர்த்தனை மேற்கொண்டது உள்ளிட்ட மோசடிகளால் அரசு நிதியானது தவறான முறையில் கையாளப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால திமுக ஆட்சி எந்த அளவிற்கு ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த ஒரு ஆட்சியாக செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு துறை ரீதியாக தொடர்ந்து வெளிவரும் பல ஊழல் புகார்களை சாட்சி என்று தெரிவித்துள்ளார். ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என்று பதவியேற்றிருக்கும் தாவேக அரசு மாநிலத்தின் அனைத்து துறைகளிலும் முழுமையான தணிக்கைகளை விரைந்து நடத்தி மக்கள் வரிபணத்தில் ஊழல் செய்த யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தங்களை நோக்கி ஏவுகணையை ஏவியதாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறிய குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்பு தங்கள் நாட்டுக்கு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதை கண்டறிந்தது. இதன்படி துபாய் மற்றும் எமிரேட்ஸின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி தேசிய அவசர நிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் ஏவுகணை ஏவப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறியதை ஈரான் நிராகரித்துள்ளதுடன் அக்குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றவை என கூறியுள்ளது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஈரான் தங்களை நோக்கி ஏவுகணையை ஏவியதாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறிய குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் நல்ல அண்டை உறவு கொள்கைக்கு முரணானதுடன் பிராந்திய நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையை வலுப்படுத்தவும் பிராந்தியத்தில்
பாதுகாப்பின்மை அதிகரிப்பதை தடுக்கவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளையும் சீர்குலைப்பதாக கூறினார். மேலும் தங்களுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தன்தான்யா யோஜனா வங்கிகள் மூலம் விவசாயத்தின் நிலைத்தன்மையை மேம்படுத்த உதவ முடியும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் பொதுத்துறை வங்கி மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது முன்னுரிமை துறை கடன்களை கையாளும் அணுகுமுறை இன்னும் வலுவானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன்தான்யா யோஜனா வங்கிகள் மூலம் விவசாயத்தின் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் நீர்ப்பாசனத்தை விரிவுபடுத்தவும் மற்றும் பலவற்றிற்கும் உதவ முடியும் என்று குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை தாங்கும் ரகங்கள், ரசாயனமற்ற மற்றும் பிற நல்ல விவசாய நடைமுறைகள், நீர் பாதுகாப்பு மற்றும் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகள் உள்ளிட்ட நுண்பாசனத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எனவே கடன் திட்டங்கள் பயிர்கள், காலநிலை மற்றும் நீர் கிடைக்கும் வகையில் உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கான முதலீடுகளுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜப்பானின் தொழில்துறை முதலீட்டாளர்கள் மற்றும் புத்தாக்கு துறையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அடங்கிய பெரிய தூதுக்குழு வந்திருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். இது உற்பத்தி துறைக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கூறினார். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கான முதலீடுகளுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்றும் குறிப்பிட்டார். ரோபோட்டிக்ஸ், மின்சார வாகனங்கள், வேளாண் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முதலீடு மற்றும் புதுமைக்கான ஒரு புதிய மையமாக உத்தரப்பிரதேசம் உருவெடுத்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற ஊபி ஜப்பான் முதலீட்டு மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசினார். அப்போது 96 லட்சத்திற்கும் அதிகமான குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் 35,000க்கும் மேற்பட்ட பெரிய தொழிற்சாலைகள் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்தை இயக்குவதாக தெரிவித்தார். விரைவு சாலைகளின் ஓரமாக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 27 தொழில்துறை உற்பத்தி மற்றும் தளவாட மையங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரோபோட்டிக்ஸ், மின்சார வாகனங்கள், வேளாண் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு மற்றும் முதலீடுகளுக்கான புதுமைக்கான ஒரு புதிய மையமாக உத்தரப்பிரதேசம் உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கைபேசி உற்பத்தியில் 55%, மின்னணு பாகங்களில் 60% உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தனது ஆட்சி காலம் முழுவதும் ஆம் ஆத்மி கட்சி அரசின் ஒரே நோக்கம் ஊழல் மட்டுமே என்பதை நிரூபித்துள்ளதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பன்சூரி ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். தில்லியில் ஊழல் தடுப்பு பிரிவால் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் சத்யேந்தர் ஜெயின் கைது செய்யப்பட்டது குறித்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பன்சூரி ஸ்வராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தனது ஆட்சி காலம் முழுவதும் ஆம் ஆத்மி கட்சி அரசின் ஒரே நோக்கம் சுய முன்னேற்றமும் ஊழலும் என்பதை நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது விசாரணை அமைப்புகள் சத்யேந்தர் ஜெயின் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 4 நபர்களை கைது செய்துள்ளதால் டெல்லி மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக கூறினார். கைது செய்யப்பட்டவர் தங்கள் தவறுகளை வெறும் திறம்பட மறைக்க முயற்சிப்பார்கள் என்றும் விமர்சித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தண்டலம் கிராமத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆரணி ஆறு, கொசஸ்தலை ஆறுகளை இணைத்திட வேண்டும், விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்னர் மாநில தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அறிவுசார் நகரம் என்ற பெயரில் விவசாய நிலங்களை அபகரிக்கும் நடவடிக்கையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்தார். வெளிமாநில நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போலி பெயர்களில் அனுமதிக்க கூடாது என்றும் அவர்களை குண்டர் சட்டத்தில் அமைத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக தமிழ்நாடு வறட்சியை சந்திக்க உள்ளதால் மத்திய அரசு நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து கொடுத்திருக்கிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். இதுபோல பல மாவட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு விவசாயிகள் பேராதரவு கொடுத்து இன்றைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து இந்த உழவர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு அன்றாடம் எதிர்பார்க்கிறார்.
கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜசேகர் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் அதிமுக வடக்கு பகுதி செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் செயல் வீரர்கள் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜசேகர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் செய்து தருவதாகவும் கூறினார். இந்நிகழ்வில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் கருணா, கொட்டிவாக்கம் பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செஞ்சியில் மா சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் மா விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான மா சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்து கருத்தரங்கு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் சுகந்தி தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மா விவசாயிகள் எதிர்கொள்ளும் மாங்கோட்டை கூன்வண்டு, தத்துப்பூச்சி மற்றும் சாம்பல் நோய் போன்ற பிரச்சனைகளை கையாள்வது குறித்தும், உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மா சாகுபடி மற்றும் விற்பனையை மேம்படுத்துவது குறித்தும் தமிழ்நாடு வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக வல்லுநர்கள் பயிற்சி அளித்தனர். மேலும் மா பொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி செய்வது குறித்தும் மா விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கருத்தரங்கு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மா விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். லாஸ்ட் இயர் எங்களுக்கு இப்போ மாம்பழ விவசாயத்துல ஏகப்பட்ட பாதிப்பு இருந்தது. ரேட்டு போல நிறைய ஆட்பட்டு நோய் தாக்குதலாம் இருந்தது. இது இந்த தோட்டக்கலைத்துறை இந்த ஏற்பட்ட நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கு சில விஷயங்களை எங்களுக்கு கத்துக்கணும். ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வி குழும தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் மற்றும் கண்டுபிடிப்பு திறனை வளர்த்துக் கொள்வது குறித்து கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே சங்கலிங்கபுரத்தில் தனிநபர் ஒருவர் கோவிலுக்கு செல்லும் வழியில் சுவர் எழுப்பி உள்ளதாகவும் அந்த சுவரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சார் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதை ஏற்று அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதையடுத்து அப்பகுதி பெண்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஆதிதிராவிட மக்கள் வாழும் பகுதியில் உள்ள கோவிலுக்கு செல்லும் வழியில் தீண்டாமை சுவர் எழுப்பி உள்ளதாக குற்றம் சாட்டினர். அந்த சுவருக்கு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கி உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கடந்த 3 ஆண்டுகளாக அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். பன்ருட்டியில் பிரசவத்திற்கு சென்ற பெண் ஒருவரின் வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் 35 பவுன் தங்க நகையை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி விஎம்எஸ் நகர் 2வது தெருவைச் சேர்ந்த தாவூத் வெளிநாட்டில் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி பெரோஸ் பானு 2வது பிரசவத்திற்காக பன்ருட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த ஜூலை 3ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு குழந்தை பிறந்ததை தொடர்ந்து ஜூலை 7ஆம் தேதி இரவு அவர் வீடு திரும்பிய போது வீட்டின் உள்கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 35 பவுன் நகையையும் 1/2 கிலோ வெள்ளியையும் 22,000 ரூபாயும் மர்ம நபர்கள் திருடியிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் காவல் துணை கண்காணிப்பாளர் ரகுபதி மேற்பார்வையில் தனிப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சென்னை நல்லம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாகவும் அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆலங்குடி அருகே நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக இருந்த வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள எரிச்சி பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கு சொந்தமான லாரியில் கேவி கோட்டையைச் சேர்ந்த அருண் என்பவர் கருவாட தெருவிலிருந்து 500 நெல் மூட்டைகளை ஏற்றி எரிச்சியில் உள்ள நெல் கிடங்கிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பாத்தம்பட்டி டாஸ்மாக் கடை அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலை ஓரம் உள்ள கல்யாண சுந்தரம் என்பவரது விவசாய தோட்டத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அருண் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்ட
அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த ஆலங்குடி காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கவிழ்ந்த லாரியையும் சேதமடைந்த நெல் மூட்டைகளையும் அகற்றினர். அச்சரப்பாக்கம் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடையநல்லுபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், இவரது வீட்டிற்கு அவரது நண்பர்களான பல்லாவரத்தைச் சேர்ந்த மணிகண்டன், விழுப்புரத்தைச் சேர்ந்த காளிதாஸ் ஆகிய இருவர் வருகை தந்தனர். இதன் பின்னர் மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அச்சரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் மணிகண்டன், செந்தில்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் பலத்த காயமடைந்த காளிதாஸை அருகில் இருந்தவர்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இரவு நேரங்களில் நிறுத்தப்படும் கனரக வாகனங்களால் இதுபோன்று தேசிய நெடுஞ்சாலை விபத்து ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். காரைக்கால் அருகே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 4 வழிச்சாலை மேம்பாலத்தின் அடியில் இளைஞர் ஒருவர் தலையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை மேம்பாலத்தின் அடியில் செந்தில் உள்ளிட்ட சிலர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது செந்திலின் தலையில் மர்ம நபர்கள் தாக்கியதில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து அவருடன் இருந்த புதுத்துறையைச் சேர்ந்த மனோகர் என்ற நபருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை உடனடியாக மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் விபத்து சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து உயிரிழந்த செந்திலின் உடல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த காரைக்கால் நகர் காவல்துறையினர் பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படநெல்லி கிராம கோவில் திருவிழாவில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் அருகே படநெல்லி கிராமத்தில் உள்ள கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் சந்துரு மற்றும் விக்கி ஆகிய இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தொடர்புடைய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை மருத்துவ பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்று காவலில் வைத்துள்ளனர். லண்டன் அருங்காட்சியகத்திலிருந்து கும்பகோணத்தில் உள்ள சுந்தரபெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சிலை கொண்டு வரப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுந்தரபெருமாள் கோவிலில் இருந்து 80 ஆண்டுகளாக முன்பு திருடப்பட்ட திருமங்கை ஆழ்வார் விண்கலச் சிலை லண்டனில் உள்ள ஆஸ்மோலியன் அருங்காட்சியகத்தில் இருந்து மீட்கப்பட்டது. இதில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரின் தீவிர முயற்சியால் மீட்கப்பட்ட இந்த சிலையை காவல்துறையினர் பாதுகாப்பாக சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள், பட்டாச்சாரியார்கள், கிராம மக்கள் சிலையை கண்டதும் ரங்கா, கோவிந்தா என கோஷமிட்டு உணர்ச்சி பொங்க வரவேற்றனர். இதன் பின்னர் திருமங்கை ஆழ்வார் சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டியில் உள்ள கதிர்வேல் முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கதிர்வேல் முருகன் கோவிலில் ஆவணி மாத சஷ்டியை ஒட்டி சுவாமிக்கு தேன், பன்னீர், இளநீர், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தன் ஊராட்சியில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என கூறி கொடிக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கொடிக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த உடையார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு காலமானார். இதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்த தட்சிணாமூர்த்தி தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சிவராம்பேட்டையில் கடந்த வாரம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி பொதுமக்களை திரட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தனது ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் தட்சிணாமூர்த்தி கடிதம் வழங்கியுள்ளார். அந்த கடிதத்தில் தங்கள் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம், குடிநீர் பிரச்சனை, காட்டு நாயக்கர் சமுதாயத்திற்கு சாதி சான்றிதழ், பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக பல கட்ட முயற்சிகள் எடுத்தும் இதுவரை தீர்க்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
அரசியல்வாதிகளாலும் அரசு அதிகாரிகளாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்பதால் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து என்ன பயனும் இல்லை என்று குறிப்பிட்டு உள்ளார். மேலும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்பதால் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். சமுதாயத்துக்கு அவங்க என்னதோ அதை பார்த்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சு கவன ஈர்ப்பு கூட்டம் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. நான் 2 GDPயில் மனு கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் நான் எந்த நடவடிக்கை என்ன பேருக்கு என்னங்கிறது தெரியலை. எந்த பதிலும் இல்லை. ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறேன்னாங்க, இது வரைக்கும் போடல. நம்ம இன்னைக்கு இந்த பதவியில் அண்ணாமலை எப்படி IPS விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ, நான் இன்னைக்கு அரசியல் பஞ்சாயத்து தலைவர் விட்டுட்டு மக்கள் சேவைக்காண்டி என்னோட இந்த கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்னோட பஞ்சாயத்து தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் வழங்கியிருக்கேன். இது மூலியமாக எங்கள் மக்களுக்கு இந்த 4 பிரச்சனையும் தீர்த்து வச்சு மக்களுக்கு முடியணும். கேரள மாநில அரசின் திருவோணம் பம்பர் லாட்டரி இந்த ஆண்டு 30 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. கேரள மாநில அரசின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மக்களின் பெரும் எதிர்பார்ப்புக்குரிய திருவோணம் பம்பர் லாட்டரி இந்த ஆண்டு 30 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. ஒரு டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2வது பரிசு 20 பேருக்கு தலா 1 கோடியும் 3வது பரிசு 20 பேருக்கு தலா 25 லட்சமும் கிடைக்கும். இந்தியாவிலேயே ஒரு அரசு நடத்தும் லாட்டரி சீட்டுக்கு எவ்வளவு பெரிய தொகையை பரிசாக வழங்குவது இதுவே முதல்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓணம் பம்பர் பரிசு 30 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் லாட்டரி விற்பனை அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். பசுவந்தனை அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து காதலனை கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே சால்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் குருவலட்சுமி தம்பதியர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகவேலின் மகன் சின்ன கெங்குராஜ் என்பவர் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். தொடர்ந்து குருவலட்சுமிக்கும் சின்ன கெங்குராஜுக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சில காலமாக கணவரை விட்டு பிரிந்து இருந்த குருவலட்சுமி தனது குழந்தைகள் வளர்ந்த நிலையில் மீண்டும் கணவருடன் சேர்ந்து குடும்பமாக வாழத் தொடங்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சின்ன கெங்குராஜ் தொடர்ந்து குருவலட்சுமியிடம் தகராறில் ஈடுபட்டார். தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி குருவலட்சுமியின் வீட்டிற்கு சின்ன கெங்குராஜ் சென்று உள்ளார். அப்போது தன்னுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறு குருவலட்சுமியை வற்புறுத்தி தகராறில் ஈடுபட்டு அவரை கையால் தாக்கி உள்ளார். இதையடுத்து தகராறு முற்றிய நிலையில் குருவலட்சுமி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து உள்ளார். இதில் அவரது முதுகு, கைகள் மற்றும் வயிற்று பகுதிகளில் 45% தீக்காயங்கள் ஏற்பட்டு உள்ளது. இந்த சம்பவத்தை அறிந்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குருவலட்சுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக பசுவந்தனை காவல்துறையினர் சின்ன கெங்குராஜ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குருவலட்சுமியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வந்த நிலையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே புதிய வீட்டின் கட்டுமான பணியின் போது உயரழுத்த மின்சார கம்பியில் இரும்பு கம்பி உராய்ந்ததில் வெல்டிங் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே இந்திரா நகரில் புதிய வீடு ஒன்றின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது வீட்டின் 2வது மாடி கட்டுமான பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இதற்காக மாடி தடுப்புகள் அமைக்கும் பணிக்கு தேவையான இரும்பு கம்பிகளை கீழிருந்து மேலே ஏற்றும் பணியில் ஆட்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்த வேலையை திருவண்ணாமலையைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி கன்னியப்பன், வீட்டின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன் ஆகிய மூவரும் செய்தனர். அப்போது இரும்பு கம்பிகளை கீழிருந்து மேல்நோக்கி உயர்த்த முயன்றபோது எதிர்பாராத விதமாக அருகில் சென்று கொண்டிருந்த உயரழுத்த மின்சார கம்பியின் மீது இரும்பு கம்பி உராய்ந்தது. இதில் மின்சாரம் பாய்ந்து கன்னியப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து மின்சாரம் தாக்கிய அதிர்வில் அருகில் இருந்த மின்மாற்றி பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதையடுத்து சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கன்னியப்பன் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரிக்கரை காவல்துறையினர் கன்னியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கேரள 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் விளம்பர வீடியோவில் கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் மற்றும் நடிகர் மோகன்லால் நடித்துள்ள காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன.
கேரள கிரிக்கெட் சங்கத்தால் நடத்தப்படும் கேரள 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் திருவனந்தபுரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்டு சர்வதேச மைதானத்தில் நாளை மிக பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் சஞ்சு சாம்சன் மற்றும் மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆகியோர் இணைந்து நடித்துள்ள விளம்பர வீடியோ தற்போது இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இந்த வீடியோவில் சஞ்சு சாம்சன் காரை ஓட்ட மோகன்லால் அருகில் அமர்ந்து உரையாடுவது போன்ற சுவாரஸ்யமான காட்சிகள் இடம்பெற்று உள்ளன. இதன் வீடியோ மூலம் கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்று உள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் பிராண்டன் நாகசிமா வெற்றி பெற்று உள்ளார். அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்காவின் பிராண்டன் நாகசிமா ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய பிராண்டன் நாகசிமா 3-7, 7-4, 6-1 என்ற செட் கணக்கில் டேனியல் மெத்வதேவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் பிராண்டன் நாகசிமா அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,13,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 14,205 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1,13,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,23,976 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 369 புள்ளிகள் குறைந்து 76,865 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 109 புள்ளிகள் குறைந்து 24,045 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தாவேக ஆட்சி வந்த வேகத்தில் வடுபாதாளத்திற்கு சென்றுவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேக அரசு சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் உடலை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. வீடு கட்டும் திட்டத்தில் பெயரை மாற்றிவிட்டு வீடுகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைத்து விட்டது என திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் தன் மேஜையில் உள்ளதாக முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. தமிழகத்தில் அன்றாடம் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என்று பதவியேற்றிருக்கும் தாவேக அரசு ஊழல் செய்த யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக முன்னாள் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்பு மீது ஏவுகணை தாக்குதல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் குற்றச்சாட்டுக்கு ஈரான் நிராகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.